வணக்கம் உறவுகளே. கச்சதீவில் மீனவர்களின் புண்ணிய புரவலராக கருதப்படும் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணம் செய்யும் முகமாக அமைக்கப்பட்டதுதான் இந்த கச்சதீவு புனித அந்தோணியார் தேவாலயமாகும். இந்த கச்சதீவு புனித அந்தோணியாரினுடைய வருடாந்த திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் நிகழ்வு கடந்த 3 மற்றும் 4 ஆகிய 2 தினங்களும் நல்ல விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கடந்த கோவிட் தொற்று காரணமாக கடந்த 2 வருட காலமாக இடம்பெறாமல் இருந்த இந்த கச்சதீவு புனித அந்தோணியாரினுடைய வருடாந்த திருவிழாவானது கடந்த 2020-2021 ஆண்டிற்கு பின்னர் இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. அதைவிட இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்கு இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய 2 நாட்டு மக்களும் ஒன்றாக கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கச்சதீவு புனித அந்தோணியாரினுடைய திருவிழாவின் போது நமது ஐபிசி தமிழ் குடும்பத்தின் படப்பிடிப்பு குழுவின் கேமராக்களில் பதிவான சில முக்கிய காட்சிகளைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான வேளையில் நீங்களும் நாங்களுமாக இணைந்து பயணிக்கலாம். பாருங்கள். கச்சதீவு ஆலயத்து பெருவிழாவுக்காண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் குறிகட்டுவானிலே படகில் செல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பெருமளவான பக்தர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாக்கள் டெய்லி போய் வரவங்க. அப்போ எனக்கு இந்த முறை ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால் போகணுமென்ற ஆசையம் வந்தது, போய் போகிறோம். கிட்டத்தட்ட நான் இந்தியாவில் 30 வருஷம் வாழ்ந்தேன். 30 வருஷம் வந்துட்டு நான் 48 வயசில் தான் இலங்கைக்கு வந்துட்டு இன்றைக்கு நான் கச்சதீவு 48 வருஷம் கழித்து நான் கச்சதீவு அந்தோணியார் கோயிலுக்கு பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் 5-6 பேர் மொத்தமாக 30 பேர் ஒரு போட்டில் வந்தோம். அந்தோணியாரை வழிபட்டு அந்தோணியார் வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். வருஷம் வந்துடுவோம். இந்த 2 வருஷம் கொரோனானால எங்களால் வர முடியல. இந்த வருஷம் வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த அந்தோணியாரை சந்திக்கிறதோட இலங்கை மக்கள், எங்கள் தமிழ் மக்களையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களை இனிமையோடு வரவேற்று அன்பாக பழகி இந்த இடத்துக்கு அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி. உங்களை போன்ற மீடியாக்காரர்களுக்கும் நன்றி. காவல்துறையினருக்கும் நன்றி. நாங்கள் இந்தியர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். அந்த நல்ல உபசரிப்பு உங்களுடைய அது அருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து வரேன். நான் அந்தோணியார் கச்சதீவுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்தோணியார் கோயிலுக்கு வந்திருக்கேன். தரங்கம்பாடியிலிருந்து வந்திருக்கின்றேன். நானும் என்னுடைய குடும்பத்தினரும். நாங்கள் எனக்கு இது 4 முறை நான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே. இது 5வது முறை. அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகு இப்பொழுது நாங்கள் புது கோயில் கட்டின பிறகு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இலங்கை வாழ் கத்தோலிக்கர்களும் சைவ சமயத்தினரும் அதே போன்று இந்திய நாட்டு கத்தோலிக்கர்களும் அங்கிருக்கும் வாழ் மக்களும் இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்கின்றார்கள். இதில் முக்கியமான விஷயம் நாங்கள் பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயமானது பல ஆசீர்வாதங்களை பொழியும் ஆலயமாகவும், இந்த திருத்தலம் பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஆலயமாகவும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் ஒரு இடமாகவும் மாறுகின்றது. மக்களுடைய மனதில் மிக முக்கியமாக இந்த காலங்களை நாங்கள் பார்த்தால், சஞ்சலமான காலங்களிலும் மக்கள் தேடுவது விசுவாசத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கின்றால். அதில் முக்கியமாக இங்கே வருவது தங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுதல்களை தேடி வருகின்றார்கள். அதில் புனித அந்தோணியாருடைய ஆசீர்வாதத்தை இங்கு கேட்டு வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்க நான் வாழ்த்துகின்றேன். நாளைய தினம் காலை 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலியையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அதற்கும் அழைத்து நிற்கின்றேன். பரலோக திருப்பெண்
வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த கச்சைதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கடந்த 3ஆம் திகதி பிற்பகல் 4 மணியளவில் கொடியேற்றத்தோடு ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து இரவு விசேட ஆராதனை இடம்பெற்று சுற்றுப்பிரகாரமும் இடம்பெற்றது. இந்த திருவிழாவின் 2வது நாளான 4ஆம் திகதி காலை 6 மணிக்கு திருச்செபமாலை இடம்பெற்று 6:30 மணியளவில் 1000 மற்றும் அருட்தந்தையர்கள் வரவேற்கப்பட்டு 7 மணிக்கு திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த திருவிழா திருப்பலி கொழும்பு மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அருட்தந்தை ஆண்டன் தில்லைநாயகம் மற்றும் யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை பயோ ஜெபரட்னம் அடிகளார் தலைமையில் இந்த திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் நிகழ்வு விசேடமாக இடம்பெற்றது. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
மனிதர்களாக இந்த மண்ணிலே பிறந்த நாம் உள்ளம் கல்லான இதயமாக இருக்கின்ற நாட்கள் நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான பரிசு, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த பிச்சை என்பதை கூட நாம் உணர்ந்து கொள்ளாமல் முதுமையினாலும் தனிமையினாலும் நோயினாலும் சுமைகளோடு வாழ்வோரை பற்றி என்றைக்காவது எண்ணி பார்த்தது உண்டா? இந்த சமுதாயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் பலதரப்பட்ட முறையில் நாங்கள் பயப்படுகின்றோம். சமுதாயத்தில் எங்களுடைய குரல்களை எழுப்ப, எங்களுக்காக மற்றவர்கள் குரல்களை எழுப்ப, இந்த சமுதாயத்தில் நடக்கும் அநீதிகளுக்காக எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக போய் நிற்பதற்காக நாங்கள் பயப்படும் சந்தர்ப்பங்கள் பல. 30 வெள்ளிக்காசுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுத்த அந்த துயரம் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை மனதளவில் உடலளவில் சோர்வடைய செய்தது. பிலாத்துவுக்கும் ஏரோதுவுக்கும் இடையே திரும்ப திரும்ப அலைகழிக்கப்பட்ட விதம், உடம்பில் விழுந்த கசையடிகள், தலை தாங்கிய சிரசு தாங்கிய முள்முடி, அரை நிர்வாண கோலம், அழுத்தமான சிலுவை எல்லாம் ஆண்டவர் இயேசுவை மிகப்பெரிய சோர்வுக்கு உள்ளாக்கியது. இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே என்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு நான் வளர்க்கப் போகின்றேன், என்னுடைய குடும்பத்தை எவ்வாறு நான் முன்னே கொண்டு செல்ல போகின்றேன், எப்படி இருக்க போகின்றேன் என்று செய்வதறியாமல் தவிக்கின்ற தாய்மார்கள், தன்னுடைய பிள்ளைகள் திருமண வயதை தாண்டியும் திருமணங்கள் நடைபெறாமல், வரதட்சணைகள் கொடுக்க முடியாமல், திருமணங்கள் தள்ளி போய்கொண்டிருக்கின்றதை நினைத்து அழுகின்ற தாய்மார்கள், இன்னும் பல பெண்கள் அவர்களுடைய வேலை தளங்களிலும் பொது இடங்களிலும் அவமதிக்கப்படுகின்ற பொழுது, சீண்டப்படுகின்ற பொழுது, மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்ற பொழுதும், அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுதும் அவர்கள் சிந்துகின்ற கண்ணீரும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய சமூகத்திலும் நம் மத்தியிலும் எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீ கீழே விழுகிறாய் என்றாய், கண்டிப்பாக ஏதோ ஒன்று உன் உடலை பலகீனமாக மாற்றுகிறது, உன்னை கீழே அழுத்துகிறது. அதை கண்டுபிடித்து வெளியே வா, விழுந்து கிடக்காத வெளியே வா என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க சமீபத்தில் செய்தியில படித்திருக்கலாம், ஒரு இளைஞன் ஒருவன் தன்னுடைய கிட்னியை வித்து பைக் வாங்கியிருக்கான், புல்லட் வாங்கியிருக்கான். அப்பா வாங்கி தரல, தன்னுடைய கிட்னியை வித்து வாங்கியிருக்கான். நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆசிரியர் ஒருவர் எல்லா இடத்திலும் கடன் வாங்கி வச்சிருக்கிறார். மூளை பிரஷர் அதிகமாகி மூளையில பிரெயின் வெடிச்சு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்காரு. ஏங்க போச்சுன்னா ஆடம்பர செலவு. என் மனைவி கேட்கிறா, மனைவி அதை கேட்கிறா, பைக்கு கேட்கிறா, ஆடம்பர செலவுகள். எப்படியாக தேவையில்லாமல் நம் மீது நம்மை பாரத்தை சுமத்துக் கொள்கிறோம். என் வாழ்க்கைக்கு எது தேவை, ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் என்ன செய்யணும் என்பதை எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ, எந்த வழியிலே ஆண்டவருக்கு முன்மாதிரியாக பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமோ, அப்ப நம்ம வீழுலங்க. எத்தனை பேர் வேணாலும் நம்ம தள்ளி பார்க்கலாம், எத்தனை பேர் வேணாலும் தட்டி பார்க்கலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்மளை கீழே இழுத்து பார்க்கலாம். ஆனால் யார் நம்மை விடத்தாட்டி விட முடியாது. நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றீர், இந்த வெண்ணிற ஆடை உமது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு வெண்ணிற ஆடையினால் போர்த்த பெற்றோம். அருள்நிலையை பெற்றிருந்தோம். பிறப்பு நிலை பாவத்திலிருந்து கழுவ பெற்று அருள்நிலையில் இருந்தோம். ஆனால் தொடர்ந்தும் இந்த புலன் உணர்வு, புலனின்பத்திற்காக அந்த அருள்நிலையை இழந்த நிலையிலே இருக்கிறோம். இதைத்தான் இந்த திருச்சிலுவை பாதையின் 10ஆம் நிலை நமக்கு உணர்த்தி நிற்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய அன்பினை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியும் என்றால், நம்முடைய இறைவன் வித்தியாசமான இறைவன். எதற்காக பிறந்தார்? இறப்பதற்காக பிறந்தார். நமது பாவங்களுக்காக அவர் காயப்படுவதற்காக பிறந்தார். 2 சுபாவங்களை அவர் பெற்றிருந்தார், இறை சுபாவத்தையும் மனித சுபாவத்தையும். ஆனால் அவர் பாடுபட்ட பொழுது மனித சுபாவத்திலே முழுமையாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார், நம் மீது கொண்ட அன்பினாலே. இந்த கச்சதீவில் இருக்கிற புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவின் அதிவிசேஷமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கக்கூடிய உறவு பாலமாக இந்த கச்சதீவு அந்தோணியர் பிரசித்தமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். இங்கு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்லாமல் பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த அந்தோணியர் ஆலயத்திற்கு வருகை தருகின்றார்கள். அந்த அளவுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு இந்த அந்தோணியர் பிரசித்தம் பெற்று விளங்குகிறார். அதைவிட இங்கு இரு நாட்டு மக்களும் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காமல் உணவுகளை பகிர்ந்தளித்து உண்பது இரு நாட்டு ஒற்றுமை உணர்வையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இங்கு ஈழத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொள்ளும் முகமாக தங்களுடைய அந்த வரங்களை இந்த அந்தோணியரிடம் கேட்டு பெற்றுக் கொள்வதற்காகவும் இங்கு வந்து மன்றாடுவார்கள். அதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே இரு நாட்டு பண பரிமாற்ற முறையும் சிறப்பாக இடம்பெறுகிறது. அதாவது இந்தியா இலங்கை இரு நாட்டு பணமும் சேர்ந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஒன்றாக சங்கமிப்பதை இங்கு அவதானிக்க முடிகிறது. எனக்கான மாற்றத்திற்கான, எனது திரு அவைக்கான மாற்றத்திற்கான காலம் என்பதை உணர்ந்து ஒருங்கிணைந்து திரு அவை நடைபயில வேண்டும். ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு என்ற 3 மைய கருத்துக்களை தாங்கி இந்த திரு அவை வீறு நடை போட நாமும் இந்த திருச்சிலுவை பாதைகளை பக்தியோடு இந்த விழுமியங்களை தாங்கி நாமும் திரு அவையினுடைய வீர பெண்களாக, வீர மைந்தர்களாக நாமும் இந்த திருச்சிலுவை பாதையினுடைய விளிம்பைகளை தாங்கி வீறு நடை போடுவோம். இனிமையான மாலை வேளையிலே எம்முடைய வாழ்வின் ஊற்றாய் உறைவிடமும் உற்சவமாய் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கச்சைத்தீவை கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் ஆலய முற்றையில் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர் இப்பொழுது அப்ப வடிவில் எழுந்தருளி எமக்கு ஆசீர்வாதத்தை பொழிய இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நிலையில் இருந்த இறைவன் மனிதனாக மண்ணில் மலர்ந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் ஒருவராக வாழ்ந்தவர். நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என இரக்க செயல்களை செய்யவே எமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நற்கருணை ஆண்டவருக்கு எம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோவுகள், கடன் தொல்லைகள் எல்லாம் நன்றாக தெரியும். கச்சத்தீவு
புனித அந்தோணியார் ஆலயம் தேடி இந்த கல்வாரி பலியில் பங்கேற்று இறைவனுக்கு நன்றி சொல்ல விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் இறைவாதம் சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பல நேரங்களிலே நம்பிக்கை குறைவோடு இருந்திருக்கிறோம், கடவுளை பழி சுமத்தி இருக்கிறோம், பிறரை காரணம் காட்டி இருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். அனைவரும் தலை தாழ்த்தி இறைவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயிரை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் என்றென்றும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
கச்சத்தீவு புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தில் இன்றைய நாளில் நற்கருணை பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசுவினுடைய வாழ்வை உற்று பார்க்கின்ற பொழுது அவர் இந்த உலகிற்கு வந்ததே நற்கருணையை ஏற்படுத்தத்தானோ என்கிற ஒரு கேள்வி எழும்புவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. காரணம், அவரது வாழ்வை கொஞ்சம் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது அது நற்கருணையில் ஆரம்பித்து நற்கருணையில் முடிகின்ற வாழ்வாக இருக்கின்றது. இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம் என்பது உங்களுக்கு தெரியும். பெத்லகேம் என்பதனுடைய பொருள் அப்பத்தின் வீடு. அதேபோல் அவர் பிறந்தவுடன் அவர் வைக்கப்பட்ட இடம் தீவன தொட்டி, மாடுகளுக்கு உணவிடப்படக்கூடிய இடம். இதற்கு விவிலிய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், இயேசு பிறந்தவுடன் ஏன் இந்த தீவன தொட்டியில் வைக்கப்பட்டார் எனில், தீவன தொட்டியில் இருந்து மாடுகள் உணவை பெறுவது போல இறைமகன் இயேசுவிடமிருந்து இந்த உலகமே உணவை பெற இருக்கிறது என்பதனுடைய முன் அடையாளமாகத்தான் அவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் என்று சொல்லுவார்கள். ஆக அவரது பிறப்பிலேயே நற்கருணை மறைந்திருக்கிறது. அதே போல இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் நற்கருணை தான். மேலறையில் பாபோஜன நேரத்தில் இறுதி இரவு விருந்தின் பொழுது அப்பத்தை எடுத்து இது என் உடல், ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று இயேசு சொல்லியது அடையாள முறையில் என்று நிகழ்ந்தது, உண்மையில் நடந்தேறியது கல்வாரி மலையில் தான் அவரது பூலோக வாழ்வினுடைய இறுதி வேளையில். ஆக இறைமகன் இயேசுவினுடைய வாழ்வு நற்கருணையில் ஆரம்பித்து நற்கருணையில் முடிகின்ற ஒன்று என்பதை உறுதியாக சொல்ல முடியும். எதற்காக இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார்? இதோ இவ்வாறு அவரை வைத்து வழிபடுவதற்காகவா? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதுடைய முதல் நோக்கம் அவரை நாம் வழிபட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக வாழும் வழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. தர்மத்தை தொடர்ந்தவர் திருச்சிலுவை
இந்த வருட கச்சைதீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் 2800 இலங்கை பக்தர்களும் 2100 இந்திய பக்தர்களும் கலந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த வருட திருவிழாக்களில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களே அனுமதிக்கப்பட்டிருந்ததால் இந்த வருடத்திற்கான திருவிழாவில் அதிகளவான பக்தர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத இந்த இடத்தில் இரு நாட்டு அரசாங்கமும் ஒன்றிணைந்து அவர்களுக்குரிய உணவு, நீர் வசதி, அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்குரிய பாதுகாப்பினையும் வழங்கியிருந்தார்கள். இந்த கடல் வழி பயணம் சற்று கடினமானதாகத்தான் இருக்கும். ஆனாலும் பக்தர்கள் கடல் வழி பயணத்தை செய்துதான் அந்த அந்தோணியர்கிட்ட வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும். ஆனால் இரு தேசத்து மக்களும் தரைவழி பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னும் அதிகளவான பக்தர்கள் இந்த அந்தோணியரிடம் வருவார்கள். அவர்களும் தங்களுக்குரிய கோரிக்கைகள், விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். உறவு பாலம் அமைக்கும் அழகிய தீவின் எழிலுக்குள்ளே இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே தெய்வீக திருப்பலியை சுவைக்க வந்துள்ளோம். கோடி அற்புதராக, நாவலியா வரத்தவராக, இறை இயேசுவை நிறை அன்பு செய்தவராக, கோடான கோடி மக்களின் மலர்படுக்கையிலே வாசம் செய்பவராக விளங்குகின்ற அந்தோணி மாதவனின் அற்புத பாதம் தேடி நாடி ஓடி வந்துள்ளோம். தவக்காலத்தின் திரு யாத்திரையை ஆரம்பித்து புனித அந்தோணியாரின் திருத்தலத்திற்கு ஒன்றாக கூடியிருக்கின்ற இந்த வழியிலே இதுவரை காலமும் இறைவன் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே இத்தவக்காலத்தில் விசேட விதமாக நாங்கள் இறை அன்பையும் புலர் அன்பையும் சுவைக்கின்றவர்களாகவும் அதை மற்றவர்களோடு பகிர்கின்ற மக்களாகவும் மாற்ற எங்களுக்கு வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று விசேட விதமாக செபிப்போமாக. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி சான்று அளிக்கிறோம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னவென்றால், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பகைவரை அன்பு செய்யுங்கள், துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள். எனவே இந்த தவக்காலத்திலே விசேட விதமாக இன்றைய நாளிலே நாங்கள் எவ்வாறு பகைவர்களுக்கு அன்பு செய்ய முடியும் என்று சிந்திப்பது பொருத்தமான, எவ்வாறு எங்களை துன்புறுத்துவதற்காக சபிக்கலாம் என்று சிந்திப்பது பொருத்தமானதாகும். நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே பகைவர்களை சம்பாதித்து விட்டோம். பாவத்தின் கொடுமையினாலே எங்களுக்குள்ளே இருந்து உருவாகி கொண்டு வந்த அகங்காரம், பொறாமை, எரிச்சல் போன்ற பல தீய குணங்களின் காரணமாக நாங்கள் பகைவர்களை சம்பாதித்துக் கொண்டோம். அதே போல சில சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுக்கும் பகைவர்களாக மாறிவிட்டோம். இது இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். பதுவை பதியனே பர
பிரசன்னமாக இருக்கின்ற கொழும்பு உயர் மறைமாவட்ட வணக்கத்துக்குரிய ஆயர் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகை சார்பாகவும் எங்களுடைய மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அடிகளார் சார்பாகவும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற அனைத்து குருக்கள் துறவியர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கச்சதீவு புனித அந்தோணியாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி நிற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வல்லமையுள்ள புனிதர் உங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசி இறைவனுடைய நிறை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் செபித்து நிற்கின்றோம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா இந்திய இலங்கை இரு அரசுகளினுடைய உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு விழா. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது புனித அந்தோணியார் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கையை உருவாக்குவதற்கு வேண்டுதல்கள் நேற்று எல்லாவற்றையும் இவர் வழியாக ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பாக இந்த தருணம் உதவுகிறது. இதற்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய இலங்கை அரசினுடைய தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள். ஆகவே இந்த வேளையிலே மிகவும் சிறப்பான சிரம் தாழ்ந்த நன்றியை இவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே தேவமாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கோடி அற்புதரே நாவலியா வரத்தரே கோடான கோடி மானிட உள்ளங்களின் மாணிக்கமே தரங்குறையா தங்கமே ஆனந்தமே அடைக்கலமே உம்மை நாடி கடல் கடந்து வந்தோம் ஐயா. எம் துயர் துடைத்தருளும் ஐயா. கச்சதீவு என்னும் அழகிய தீவிலே கோவில் கொண்டவரே, இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலமே, அழகே அமுதே அருள்மழை பொழியும் வள்ளலே, ஆதாரம் தாருமென உந்தன் பாதம் பணிந்து நாளாந்த முந்தன் நாமம் சொல்லி தாயாக தந்தையாக தேற்றும் என்று கதறுகின்றோம் ஐயா. ஆண்டாண்டு காலமாக அரசியலிலே தூக்கி எறியப்பட்ட இனமாக விடுதலை இல்லாமல் நம்பி நம்பி ஏமாந்து போனோம் ஐயா. அமைதி எங்கள் இனத்திற்கே எட்டாக்கணியாகி விட்டதோ. ஆண்டாண்டு காலமாக போருக்குள்ளே சிதைந்து போனோம் ஐயா. இழந்தவை இலட்சமாகி இருப்பதை பாதுகாக்க முடியாமல் பரிதவிக்கின்றோம். அரசியல் கைதிகள் விடுதலையும் இல்லை, காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் ஆசை ஆசையாய் வாழ்ந்த நிலங்கள் எல்லாம் பறி போகின்றதே.
அரிசி இல்லை, அதனால் அடுப்பு எரியவில்லை. நாளாந்த உணவுக்கே கையில் பணமில்லாமல் வாழ்கின்றோம் ஐயா. நாளாந்தம் இப்படியே எங்கள் வாழ்வுகள் கரைந்து போக இன்னமும் கஞ்சாவும் கள்ளத்தனங்களும் தலைக்கேறி குடித்து வெறித்து குடும்பங்கள் குலைந்து வாழ்வை தொலைத்து வரலாறு மறந்து செய்வினை சூனியம் செய்து கயவர்களாக வாழ்ந்து ஆன்மீக வாழ்வில் குருட்டுத்தனம் கொண்டோம் ஐயா. கடந்த 2019ஆம் ஆண்டு அந்தோனியார் திருவிழா கோயிலுக்காக வந்திருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ தான் வந்திருக்கோம். போன வருஷம் ஒரு தடவை நடந்தபோது எங்களால் வர முடியல. ஏன்னா அப்போது கொஞ்சம் பேர் தான் அலவுடு அப்படின்னு சொல்லியிருந்ததுனால. ஸோ இந்த டைம் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து இங்கே பங்கு பெறுறதுல. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உறவுகள் போன வருஷம் பார்த்தவங்கள திரும்ப இந்த வருஷம் சந்திக்கும் போது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தலைமன்னார்காரவங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி கொழும்பூரில் இருக்கிற சில நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களாம் பார்க்கும்போதும் சரி, அவங்கக்கிட்ட அவங்கள நலம் விசாரிக்கும் போதும் சரி, ஒரு மாதிரி ஒரு உள்ளூர ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த முறை நம்மளுடைய ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் சரி, இந்தியா கவர்மெண்ட்டும் சரி சேர்ந்து இந்த ஒரு புனித பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு தண்ணியே இல்லாத ஒரு தீவில், யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் ஒரு நாளுக்காக இத்தனை பேருக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப தேங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து வர்றேன். மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் அங்கேருந்து படகு மூலமாக வர்றது. இது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ரெகுலராக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்ததுக்கு ஏற்கனவே உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு டீ சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம இந்தியா காசுக்கு 15 ரூபா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தது இப்போ 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்டு இருக்காங்க. நிறையா வியாபாரிகள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து நாங்கள் வருஷமாக இங்கே நாங்கள் தாய்நாடு மாதிரி இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். கொடிமுறை நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து காசு போட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து இந்த கொடிமுறை நட்டியிருக்கோம். எல்லோரும் 5 வருஷமாக இதை நாங்கள் தான் அந்த கொடிமரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நான் எங்கள் ஊர்லேருந்து வந்து தான் இந்த கொடிமரங்களை நாங்கள் ஏற்றுறோம். இப்போ நாங்கள் தான் இறக்கி வச்சுட்டு நாங்களாக தான் ஊருக்கு போக வேண்டி இருக்குது. நான் புத்தளமாட்டு முந்திலேருந்து வந்து நான் ஒவ்வொரு வருஷம் நான் வரணும். போன முறை கூட இலங்கையிலேருந்து 50 பேருக்கு வரவு எனக்கும் அந்த வரவு கிடைக்கிது. அந்த நடப்பிருந்து வந்து நான் அது இந்த முறை நல்ல சந்தோஷமாக இருக்குது. நிறைய சனங்கள் வந்திருக்கணும். ரொம்ப நன்றி. அந்த நேரம் அற்புதங்களை சொல்லி இல்லாது அவ்வளோ அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் எனக்கு எல்லாம் நடந்துகிட்ருக்குது. எனக்கு அவற்றை அழைப்புகள் இப்போவும் இருந்துகிட்டு நான் இப்போவும் இது மாதிரி எத்தனை முறை அந்த நேற்ற திருவிழாண்டவங்க அத்தனை முறைக்கு நான் பெறுவேன். நீங்கள் இன்றைய தினம் கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலயத்தின் இந்த வருட திருவிழாவில் இடம்பெற்ற மிக முக்கிய சிறப்பான காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். அதுவும் 2 தேசத்து மக்களும் பக்தி உணர்வோடு ஒன்று கூடி ஆராதனையில் ஈடுபட்டதையும் அவதானித்திருப்பீர்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் நோமிகா. நன்றி, வணக்கம் நேர்களே.